பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 14 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் துண்டை வைத்து 5000 பேருக்கும் மேலானவர்களை போஷித்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து அவர்களை அனுப்பிவிட்டு பிற்பாடு தன்னுடைய சீஷர்களையும் அனுப்பிவிட்டு ஆண்டவர் சற்று தாமதமாக அவர் கடல் மேலே நடந்து தன்னுடைய சீடர்களிடத்திற்கு, படகில் இருக்கிற தன்னுடைய சீடர்களிடத்திற்கு ஆண்டவர் வருகிறார். சோ அவர் அப்படி வரும் பொழுது அதிகமாய் அலை வீசுகிறது, அதிகமாய் காற்று வீசுகிறது. எல்லாரும் இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிறதை கண்டு ஆவேசம் என்று சொல்லியாளர்கள், அதாவது பிசாசு, பேய் என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தண்ணீரின் மீது, கடலின் மீது யாராலும் நடந்து வர முடியாது என்று சொல்லி அவர்கள் அப்படி நினைத்து பயப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் பயப்படுகிற நேரத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். இப்போ இன்னொரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். பேதுரு உடனடியாக ஒரு கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே, ஒருவேளை இது நீரே ஆனால், இயேசு கிறிஸ்து தான் கடலின் மீது நடந்து வருகிறார் என்பதே ஆனால், இது உறுதியானால், நடந்து வருகிறது பிசாசு அல்ல, ஆவேசம் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் வருகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு கட்டளை இடுங்க, நானும் இந்த தண்ணீரின் மீது நடந்து வரட்டும் என்று சொல்லுகிறார். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நடந்து வான்னு சொல்லி. பேதுருவும் உடனடியாக இறங்கி தண்ணீர் மீது நடக்கிறார். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், ஒரு பெரிய அலையினுடைய சீற்றம் எழுகிறதை கண்டு பேதுரு அந்த இடத்துல மூழ்கி போகிறார். இது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அநேக நேரங்களில நமக்கு சபைகளில போதிக்கப்பட்டு அல்லது சண்டே ஸ்கூல்ல போதிக்கப்பட்ட ஒரு காரியம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், பேதுரு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடக்கும் பொழுது, பேதுருவினுடைய கண்கள் இயேசுவின் மீது பதிந்திருக்கும் பொழுது, பேதுருவினுடைய பார்வை ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருந்த பொழுது அவனுக்கு பயம் வரவில்லை. அந்த பேதுருவுக்கு ஒரு சந்தேகமும் வரவில்லை. அந்த பேதுரு மூழ்கி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஆனால் எப்பொழுது பேதுரு தேவனிடத்திலிருந்து, இயேசுவின் மீது இருந்து தன்னுடைய பார்வையை சற்று விலக்கி பெரிய அலையை கண்டு அதன் சத்தத்தை கேட்டு அதை உற்று நோக்குகிற அந்த சூழ்நிலையில பேதுரு கடலுக்குள்ள மூழ்கி போகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல நாம் கிறிஸ்துவை நோக்கும் பொழுது, ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவரையே நோக்கி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய விசுவாசத்துல, நம்முடைய குடும்பத்துல ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழக்கூடும். நிச்சயமாக எல்லா விதமான பாடுகளையும் தாண்டி, எல்லா விதமான நெருக்கங்களின் மீது நம்முடைய கால்களை பதித்து நாம் நடக்கத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். பேதுரு கடலின் சீற்றத்தை கண்டு பயப்படும் பொழுது அவர் சற்று பயந்து உள்ளே தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி போகிறார். அந்த சூழ்நிலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடனே கையை பிடிச்சு தூக்கி, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்கிறார். உடனடியாக கையை பிடிச்சு கர்த்தர் தூக்குகிறார். நாம் விழுகிற சூழ்நிலையில உடனடியாக அந்த நொடியே கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை தூக்கி நம்மை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரிடத்துல நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் வைத்துவிட்டு கர்த்தரின் மீது நம்முடைய கண்களை பதித்து நாம் கர்த்தரை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு பயம் தெரியாது. நாம் கர்த்தரை நோக்கி பயணிக்கும் பொழுது நாளைக்கு என்ன பண்ணுவோம் ஆண்டவரேங்கிற ஏக்கம் இருக்காது. நாம் கர்த்தரை நோக்கி பயணிக்கும் பொழுது எந்த காரியம் எனக்கு நேரிடுமோ என்கிற பயம் இருக்காது. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நடக்கும் பொழுது புயல் அடிச்சாலும் சரி, பெரிய அலை எழும்பினாலும் சரி, கர்த்தர் நம்மை அந்த எல்லா கிரியைகளுக்கும் மேலாய் கால்களை பதித்து நடக்க செய்வார். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய காலின் கீழாய் கர்த்தர் வைப்பார். அந்த கிரியைகள் எல்லாவற்றின் மீது நம்முடைய கால்களை வைத்து நடக்கத்தக்க
பலனை, கிருபையை கர்த்தர் தருவார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் மீது நம்முடைய கண்களை பதித்து, கர்த்தர் மீது நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய சிந்தனையை வைத்து நடக்க வேண்டும். வேறொன்று நாம் செய்ய தேவையில்லை. எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைவாக்குகிற, உம்முடைய முகத்தை விட்டு எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய பார்வை விளக்குகிற பயங்கள், திசை திருப்புகிற பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும். தேவன் நீர் இறங்கி உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகத்தை தந்து எங்களை நடத்தும். அப்பா ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உண்மையே பார்த்து, ஆண்டவரே, உம்மீது எங்களுடைய கண்களை நாங்கள் வைத்து, உம்மீது ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையை நாங்கள் வைத்து, அப்பா, உண்மையே நாங்கள் பார்த்து, ஆண்டவரே, எல்லா விதமான சீற்றங்களையும் நாங்கள் காலின் கீழாய் மிதித்து நடக்க கிருபை பாராட்டும். எல்லா விதமான எதிர்மறையான வல்லமைகளையும், எல்லா விதமான எதிர்மறையான கிரியைகளையும் ஆண்டவரே நீர் எங்கள் காலின் கீழ்ப்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு எங்களுடைய கண்களை எடுத்து, ஆண்டவரே உம்மை விட்டு எங்களுடைய பார்வை விலக்கி போடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நிரப்பி நடத்துவீரா. உம்மீது எங்களுடைய கண்கள் பதிந்திருக்கட்டும், உம்மீது எங்களுடைய பார்வை பதிந்திருக்கட்டும். கர்த்தர் நீர் எங்களை நிறைவாய் நடத்தும் தகப்பனே. உடைய அன்பு கரம் ஆண்டவரே எங்களை வீழ தள்ளாதபடிக்கு உடனடியாய் தூக்கி விழட்டும். உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை சடுதியாய் ரட்சிக்கட்டும். உம்முடைய கரம் எங்களை உடனடியாய் தூக்கட்டும். எந்த அலை எழும்பினாலும், எந்த சீற்றம் எழும்பினாலும் நாங்கள் உடனடியாய் உம்முடைய கரத்தை பற்றி எழும்பி உண்மையே பின்பற்ற கிருபை பாராட்டும். கிருபை, தயவு, பிரசன்னம் நிலைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.